ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி. அதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரை எப்படி வந்து அழகாக ரெடி பண்ணி எப்படி வந்து சாமி கும்பிட்டோம், என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு, பாசிப்பயிறு, ரசம், அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம சமைச்சு வச்சிட்டோன்னா பாப்பா எந்திரிச்சோன்னா அவளுக்கு வந்து சீக்கிரமாக பசிக்கும். அதனால் அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். இல்லைன்னா நான் எல்லா க்ளீனிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சேன்னா அவளுக்கு வந்து லேட் ஆயிரும், ரொம்ப வந்து பசி ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டேன். ஸோ முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீட்டாக அப்படியே வந்து கிச்சன் எல்லாமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து கூட்டி அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து மாஃப் பண்ணி விட்டுட்டேன். க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா நான் போய் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வர வரைக்குமே எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டு வர வரைக்குமே பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. அதனால் எனக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இல்லைனா அவளையும் வச்சுட்டு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணியிருக்க முடியாது. அவள் தூங்கிட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாக நானும் வந்து வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு 2 பேரும் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமிக்கு வந்து ஈவினிங் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சுண்டல் வந்து அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றது கொடுத்துட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஒவ்வொன்றா அப்படியே வந்து மெதுவாக வந்து ரெடி பண்ணலாம். ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட்றோம், அதனால் ஒவ்வொன்றா மெதுவாக அப்படியே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி வந்து கொண்டாடுறோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பெருசாக வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு அந்த டைம் வந்து ஃபீவர், பயங்கரமான ஃபீவர். அதனால் நாங்கள் வந்து சாமியே வந்து லாஸ்ட் இயர் வந்து கும்பிடல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தங்காட்டி சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணோம் அப்படின்னா அடுப்புக்கெல்லாம் வந்து திருநீர், பொட்டு இதெல்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. பொட்டு வேண்டாமா, க்யூட் அழகு கிருஷ்ணர். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு அவள் வச்சு ஒரு லட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சிவப்பு அவள் வந்து 1 கப்பு வந்து எடுத்துட்டேன். அதை பேனில் அப்படியே வந்து சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து பொடிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்துருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனையும் இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலமுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கடலமுத்தையும் நல்லா வந்து தோல் நீக்கிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து வெல்லம் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை இருந்துச்சுன்னா கரும்பு சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து இந்த மாதிரி துருவி வந்து எடுத்துக்கிறேன். கூடவே தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் நான் வந்து சிறுவி வந்து சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி பாப்பா வந்து முழிச்சிருந்தா அப்படின்னா நான் ஏதாவது குக் பண்ணுறேன்னா அவளை சைடில் வந்து அந்த ஸ்லாப்பில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து சமைச்சிட்ருப்பேன். அவள் கூட பேசிகிட்டே வந்து சமைச்சேன்னா அவளும் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். தேங்காய் சிரவி முடிச்சோடனே இந்த சைடு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடல முத்தெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதனால் அப்படியே வந்து அதோட தோல் எல்லாத்தையும் வந்து எடுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க அந்த கடல முத்து, அந்த அவல் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காய், வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா நான் வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அம்மா, தங்கச்சிலாம் வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் லட்டுக்கெலாம் வந்து அரைச்சி அப்படியே வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ நான் லட்டு அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, உருண்டை பிடிக்கும்போது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கடைசியாக உருண்டை பிடிச்சோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து லட்டு இருந்துச்சு. ஸோ அதை தனியாக அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடும்போது இந்த பாதம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து அப்போவே வந்து கையோடு அரைச்சி வச்சுட்டேன்.
ஸோ அந்த மாவும் வந்து அரைச்சி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ சாமி கும்பிடும்போது அதை பாதம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து ஊற வச்சுருந்த சுண்டலை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு வந்து மாற்றிட்டு இருந்தேன். ஸோ சின்ன குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன குக்கரில் போட்டால் அது நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. விசில் வந்தால் இன்னும் வந்து அதிகமாக ஃபுல்லாகிரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து பெரிய குக்கருக்கு வந்து மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு விசில் போட்டு அப்படியே ஒரு 10 விசிலுக்கு மேலே வந்து விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு 11 மணிக்கிட்ட தான் வந்து நான் ஊறவே வந்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 4 தான் வந்து ஆயிருந்துச்சு. அதனால் ஒரு 10 விசில் கிட்ட விட்டால் நல்லா வந்து வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 விசிலுக்கு மேலே வந்து விட்டேன். அந்த சுண்டல் விசில் வரதுக்குள்ளே அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ பாப்பா அப்பவும் அங்கே தான் இருந்தாள். அதனால் அவள் கூட பேசிவிட்டு அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சோடனையும் அடுத்து வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கர்லேயே வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து எடுத்திருந்தேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு வந்து குக்கரில் வந்து பொங்கலும் வந்து அரிசியும் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே சைட் பை சைடு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். சுண்டல் பொங்கல் ரெண்டுலேயுமே வந்து விசில் வந்துருச்சு. அதனால் ரெண்டையும் இறக்கி வச்சுட்டு அடுத்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்திருந்தேன். அதனால் 2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு 3 நிமிஷம் வந்து காய்ச்சினிங்கன்னா நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிரும். ஸோ சைட் பை சைடு இங்கே பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன். எப்பவும் போல் ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து வேக வச்சு எடுத்திருந்த அந்த சுண்டலையும் தண்ணி ஃபுல்லாக வந்து வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறமா லைட்டாக வந்து உப்பு வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காயும் வந்து துருவி போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன். ஸோ சுண்டலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. அதை வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பொங்கலுக்கு வந்து முந்திரி, திராட்சை அதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வச்சுருந்த அரிசி நல்லா வந்து வெந்து விசில்லாம் வந்து போயிடுச்சு. அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி சூடோடு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வந்து குழஞ்சிரும். இந்த டைமில் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகு இருக்கு இல்லையா, வெள்ளைப்பாகு, அதையும் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஃபில்டர் வச்சு வந்து வடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது குப்பை இருந்தாலும் அதிலே வந்து நின்றும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வந்து வடித்து ஊற்றிக்கோங்க. பாகு எல்லாத்தையும் சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து கலரி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வந்து வேகணும். அப்போ தான் வந்து அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி அந்த அரிசியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அரிசி அந்த வெல்லம்லாம் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, திராட்சை, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து இத்தினூண்டு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, இத்தினூண்டு வந்து சேர்த்திக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக இந்த மாதிரி கற்பூரம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வந்து அப்படியே வந்து கலக்கி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து கோயில் ஸ்டைலில் ஒரு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் வந்து அவலில் வந்து ஒரு லட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். முடிக்கும்போதே டைம் பார்த்திங்கன்னா 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி இனி வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாசலுக்கு வெளியில் சின்னதாக நான் அரிசியில் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அரிசி மாவுலேயே வந்து சின்னதாக ஒரு கோலம் மட்டும் வந்து போட்டேன். குட்டியாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து பாப்பாவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கே வந்து இப்படி போட்டால் அழுவாளோ அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஆனால் அவள் பாட்டுக்கு பேசாமல் வந்து அமைதியாக வந்து நின்றுக்கிட்டா.
பொட்டுமே பார்த்திங்கன்னா அவள் வந்து பேசாமல் வந்து உட்காந்துட்டா பொட்டு வைக்கிறதுக்கு. நான் கூட எங்கே அழுவாளோ அழிச்சிருவாளோ வைக்க விட மாட்டாளோ அப்படின்லாம் வந்து ரொம்ப யோசித்தேன். பேசாமல் நான் சாயங்காலம் தூங்கும்போது அப்போவே வந்து அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டுறலாம் அப்படின்லாம் வந்து யோசித்தேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சண்டே வந்து அதாவது மண்டே வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி. நான் வந்து சண்டே சரி அவளுக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்கலாம், அவள்லாம் இதெல்லாம் வந்து வச்சுக்குவாளா, அவள் வந்து ஓகேவாக இருக்காளா அப்படிங்கிறதுக்காக சண்டேவே பொட்டு அதுக்கப்புறம் வந்து தலையில் வைக்கிற அந்த கிரீடம், கைக்கு வைக்கிற வங்கி இதெல்லாமே வந்து நான் சும்மா போட்டு விட்டு ட்ரையல் பார்த்தேன். பட் அப்போவே வந்து அவள் ஓகேவாக இருந்தா. அதனால் எனக்கு நெக்ஸ்ட் டே கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு. ரொம்பலாம் கஷ்டப்படல, சீக்கிரமாக வந்து அவளை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எங்களோட குட்டியான கிருஷ்ணர் அழகாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி பண்ணுறது வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் அவளை ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அவள் விடவே இல்லை. ஸோ கடைசி வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருந்தாங்க பாப்பாவை பார்க்குறதுக்காக. அவள் பேசாமல் அவள் என்னை வந்து வீடியோ காலில் வந்து காமிச்சிட்டு பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. பாப்பாவை அங்கேயே பக்கத்தில் ஷெல்ஃப்லேயே வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே நான் ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் வந்து பக்கத்துலேயே பேசாமல் அமைதியாக வந்து உட்காந்துட்டா. நான் வந்து பெருசாக ரொம்பலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணல. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபோட்டோவை வச்சு அப்படியே இலை போட்டு அப்படி தான் வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேறு எந்த பூவும் கிடைக்கல. இந்த பூ தான் வந்து கிடச்சிச்சு. அதிலே வந்து எல்லோ அண்ட் பிங்கிஷ் கலர் மட்டும் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு இது தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தலைவாழை இலை போட்டு பொரி கடலை அதுக்கப்புறம் வந்து செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வச்சு அப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். தீபம் மட்டும் பற்றல. ஏன்னா கிருஷ்ணர் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த இடத்துல நின்னதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கலாம், தீபம் ஏற்றி பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் மாவில் வந்து காலை வச்சு அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ எப்போவுமே கால்லையோ கையிலையோ எது பட்டாலுமே வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுவான். ஆனால் இந்த டைம் வந்து மாவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவளை நடக்க சொல்கிறோம் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிட்டாலா என்னன்னு தெரில. பட் ஆனால் எதுவுமே வந்து சினுங்காமல் அப்படியே வந்து அவளே வந்து நடந்து வந்தா. எங்களுக்கே அதை பார்க்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. டைல்ஸில் வந்து அவள் நடந்தது நல்லா மாவு வந்து ஒட்டலை, கரெக்டாக வந்து ஒட்டலை. பட் இருந்தாலும் அவள் வந்து ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு வந்துச்சு. எங்களுக்கு வந்து கிருஷ்ணரே வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வச்சு அவளை வந்து சாமிக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் பற்றி வச்சு சாமி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே வந்து கும்பிட்டோம். தீபம் பற்றி வச்சுட்டு அப்படியே தேங்காய் வந்து உடைச்சோம். தேங்காயும் வந்து நல்லா வந்து உடஞ்சிருந்தது. எந்த குறையும் இல்லாமல் நல்லா வந்து உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சூடம் பற்றி அப்படியே வந்து சாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து காமிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மாற்றிக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து அமைதியாக ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் வீட்டில் செஞ்ச பொங்கல் சுண்டல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து கோகுலாஷ்டமி வந்து கும்பிட்றேன். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து கோகுலாஷ்டமி இந்த மாதிரிலாம் வந்து கொண்டாடினதில்ல, பாதம் வச்செல்லாம் வந்து கொண்டாடினதில்லை. ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து கோயிலுக்கு மட்டும்தான் போவோம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பாப்பாக்காக இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பண்ண முடியல, பட் இந்த இயர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடியாக இருந்தால் அது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 7:30 கிட்ட இந்த கிருஷ்ணர் ராதையெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கீழே வாங்க, எல்லோரும் குரூப்பாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நாங்கள் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ராதை கிருஷ்ணர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. அங்கேயும் வந்து நிறைய குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ நான் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோக்கு தான் வந்து நின்றுப்பேன். ஏன்னா பாப்பா வந்து அங்கே நிற்கவே இல்லை. அவளுக்கு வந்து கீழே போனோடனே ப்ளே கிரவுண்ட் ஏரியா பார்த்தோன்னே அவள் வந்து விளையாடுறதுக்கு தான் வந்து இஷ்டப்பட்டு அவள் போய் விளையாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஃபோட்டோ ஒரு 2 ஃபோட்டோக்கு தான் வந்து நின்றுப்பா. எல்லோரும் குரூப்பாக வந்து நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இவள் வந்து நிற்கவே இல்லை. சரி பரவாயில்ல அவள் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே வந்து விளையாடிட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் வந்து போனோம். ஸோ அங்கே போனோன்னே பார்த்திங்கன்னா நிறைய கிருஷ்ணர் ராதை அந்த மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஸோ உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் ராதையெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பாப்பாவை வந்து உட்கார வச்சுருந்தேன். ஸோ அவள் வந்து அமைதியாக போய் அங்கே வந்து உட்காந்துட்டா. அப்படிலாம் வந்து உட்காந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளை நாங்கள் உட்கார வச்சோடனே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து வந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். என்னால் ஃபுல்லாலாம் வீடியோவே வந்து எடுக்க முடியல. இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பெருமாள் கோயில், அங்கேயே வந்து கிருஷ்ணரும் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் கோயில் தான் வந்து சொல்லுவாங்க. அங்கே முன்னாடி ரொம்ப கூட்டம் இருக்கங்காட்டி முன்னாடியே வந்து ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூஜை அந்த அலங்காரம்லாம் வந்து பண்ணி அந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம். முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய விநாயகர், அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள், அம்பாள் இந்த மாதிரி நிறைய சாமி வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தூரியெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. 1 வீக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் தூரியெல்லாம் வந்து கட்டி இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து முடிஞ்சதுன்னா இந்த வீக்லேயே நான் வந்து ஒரு நாள் வந்து இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த தூரியெல்லாம் வந்து டெக்கரேஷன்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால் எல்லோரும் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்களும் வந்து பாப்பாவை அந்த இடத்துல நிற்க சொல்லி அழகாக வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்தோம். சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்கள் குட்டி கிருஷ்ணரை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.